காரிய கமிட்டி கூட்டத்தில் இந்த வாக்கு திருட்டை பற்றி நாடு முழுவதும் விரைவாக எடுத்து செல்ல வேண்டும், மக்களிடம் இதை கொண்டு சேர்க்க வேண்டும். கையெழுத்து இயக்கம் ஒரு வீடுகளிலும் கையெழுத்து இயக்கம் நடத்தி மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். வாக்கு திருட்டை தடுக்க வேண்டும், வாக்கு அதிகாரத்தை பெற்றுத்தர வேண்டும். பீகார் தேர்தல், வருகின்ற மாநில தேர்தல்களை பற்றியும் ஆலோசனை செய்திருக்கிறோம். அதே போல இப்போ தலைவர்கள் இந்த கூட்டணியை பற்றி பேசும்போது இல்ல, அது இங்க எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் அந்த ஓடிபியை கொடுத்து தான் இந்த வாக்குகள்லாம் எரேஸ் பண்ணி இருக்காங்கன்றது சார்ஜஸ் வைக்கிறாங்க. அப்ப அந்த பின் நம்பர் பாஸ்வேர்டு கோட் யாருக்கிட்ட இருக்கும்? தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தான் இருக்கும். பட் அவங்க தான் அதை கொடுத்துருக்காங்க, யாருக்கிட்டே கொடுத்து செய்யறாங்கன்றாங்க. இதெல்லாம் அவங்க சொல்லணும், பேச மாட்டாங்கல்ல. மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தணும். ஒரு சந்தேகம் வந்துருச்சு, வாக்குகளை திருடுகிறார்கள் என்ற சந்தேகம் எழுந்திருக்கு. இந்த சந்தேகத்தை யார் சரி பண்ணணும்? தேர்தல் ஆணையம் சரி பண்ணணும், இல்லை ஆளுங்கட்சி சரி பண்ணணும். ரெண்டு பேரும் சரி பண்ணாம இருந்தாங்கல்லாம் அப்ப இன்னும் சந்தேகம் வலுக்குது இல்லை? அதை தான் கேட்கிறோம். ஒரு சந்தேகத்தை கிளப்புகிறார்கள் என்றால் அந்த சந்தேகத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சியும் இருக்கு. சரி, அவருக்கு என்ன காங்கிரஸ் கட்சி மேல அவ்வளவு ஈடுபாடு? இல்ல, நான் முதல்ல காங்கிரஸ் கட்சி மேல நான் விசுவாசமா இருக்கனா இல்லையான்னு எங்க தொண்டர்களுக்கு தெரியும், எங்க தலைமைக்கு தெரியும். நான் அவரு கேட்கிறேன், அதிமுக விசுவாசமா இருக்காரா? அதிமுக மீது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசுவாசமா இருக்காரா? அந்த கட்சி ஆரம்பிச்சது யாரு? எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர். அந்த கட்சியை தூக்கி நிறுத்தினது யாரு? புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள். இவங்க ரெண்டு பத்தியும் பாஜக கிரிட்டிசைஸ் பண்ணாங்கல்ல. எம்ஜிஆரை பத்தி என்னென்ன பேசக்கூடாதோ அதை பேசினாங்க. அம்மையார் ஜெயலலிதாவை பத்தி அவர் தண்டனை பெற்றவர், ஊழல்வாதி, அபராதம் கட்டியவர், சிறை தண்டனை அனுபவித்தன்னு பேசினாங்கல்ல. அந்த கட்சி கூட போய் கூட்டணி வைக்கலாமா? அவர் விசுவாசமா இருக்காரு அந்த கட்சிக்கு? முதல்ல அதிமுக அவர் விசுவாசமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பேசிட்டோம். எங்க கட்சியை பத்தி பேசுறதுக்கு எந்தவித அருகதையும் தகுதியும் அவர் கிடையாது. நாங்க ஒன்னையும் நாற்காலிக்குள்ளேயோ டேபிளுக்குள்ளேயோ தவழ்ந்து போய் காலெல்லாம் பிடிச்சி பதவிக்கு வரல. எங்களை அங்கீகரிக்கிறார்கள், எங்க பணி மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. நம்பிக்கை வைத்து ஒரு தலைமை பொறுப்பை கொடுக்குறாங்க. அதை நாங்க எப்படி கட்சியை நடத்துறது எங்களுக்கு தெரியும். காங்கிரஸ் மேல பற்று இல்லாமையா இன்னைக்கு ஏறக்குறைய 19,000 20,000 கமிட்டிகள் நியமிச்சிருக்கோம், வில்லேஜ் கமிட்டிகள். 30 வருஷமா லிட்டிகேஷன்ல இந்த ப்ராப்பர்ட்டியை மீட் எடுத்திருக்கோம். 5000 கோடி ரூபாய் சொத்து உள்ள மதிப்பை சொல்லுங்க. அவருக்கு என்னங்க கவலை? அவங்க கூட்டணியை பத்தி கவலைப்பட சொல்லுங்க, அவங்க கட்சியை பத்தி கவலைப்பட சொல்லுங்க. அவங்க கட்சியிலேருந்து ஒருத்தர் தலைவர்கள் வெளியே போயிட்டு இருக்காங்க, அவங்க கூட்டணியிலேருந்து வெளியே போயிட்டு இருக்காங்க. ஏன் எங்க கூட்டணியை பத்தியும் காங்கிரஸை பத்தியும் அவருக்கு அவ்வளவு பெரிய கவலை? என்ன கவலை வேண்டி இருக்கு அவருக்கு? நாங்க தான் கவலை பண்ணோம் எங்க கட்சியை பத்தி. விமர்சனம் வைக்கிறது எதுனா ஒரு அர்த்தம் இருக்கணும்ல, அர்த்தம் இல்லாத விமர்சனம். எங்களுக்கு காங்கிரஸ் மேல விசுவாசம் இல்லைன்னா இவருக்கு அதிமுக மேல விசுவாசம் இருக்கா நான் கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் அவரு சரி பண்ணிக்க சொல்லுங்க, அவரு முதுக பார்க்க சொல்லுங்க. திருப்பி அவர் ஒரு விரலை காட்டினா 4 விரல் அவரை காட்டுது. நாங்க கட்சியை வளர்த்துருக்குன்னா எங்க சத்தியமூர்த்தி பண்ணல உட்கார சொல்லுங்க. நான் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு கமிட்டி இருந்தது, இப்ப எத்தனை 1000 கமிட்டியை போட்டிருக்கோம். 30 ஆண்டுகளா 5000 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து என்க்ரோச்மெண்ட்ல ஆக்குபை பண்ணி வச்சிருந்தாங்க, அதெல்லாம் மீட் எடுத்திருக்கோம். இன்றைக்கு ஓட்டு திருட்டை பத்தி லட்சக்கணக்கான மக்களை கூட்டி மாநாடு போட்டிருக்கோம். இன்னைக்கு 1 கோடி பேருக்கு கையெழுத்து வாங்க போறோம். செயல்பாடை பார்த்து இந்த மாதிரி ஒரு ஏன்னா கூட்டணி கூட கம்யூனிஸ்ட் அப்புறம்
ஏங்க அவரு இல்ல இல்ல ஒரு ஒரு பக்கத்தான கட்சிகள் வந்து எங்களுக்கு வந்து கூடுதல் தொகுதிகள் வேணும் அப்படின்னு கேட்கறதுல காங்கிரஸ் கட்சி திமுகவோட கூட்டணியில இருக்காங்க. இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் எங்களுக்கு ஆட்சி இல்லங்க காங்கிரசுக்கு காங்கிரசுக்கு அதிகமான தொகுதிகளை பெற்று தருவது எடப்பாடி பழனிசாமி அவர்களா இல்ல எங்க தலைமையா நாங்களா? இருங்க, திமுக கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தைக்கோ தொகுதி பேச்சுவார்த்தைக்கு எடப்பாடி பழனிசாமியை கேட்டு எங்களை வாங்கி தருவாரு? எங்க கிட்ட தலைவர்கள் இருக்காங்க, எங்க அகில இந்திய தலைமை இருக்கு, எங்க அகில இந்திய தலைமை முடிவு பண்ணோம். இவருக்கு என்ன அவ்வளவு பெரிய கவலை? எங்க இருந்துட்டு கவலைப்படுறாரு? என்ன சொல்றாரு? ரத்தன கம்பளம் விரித்து உங்களை அழைக்கிறேன்னு கம்யூனிஸ்டுகளை கூப்பிட்டாரு. அவங்க என்ன சொன்னாங்க? அது ரத்தன கம்பளம் ரத்த கம்பளம் அப்படின்னாங்க. உடனே அவங்கள வந்து கடிச்சு குதிர ஆரம்பிச்சாரு, அவங்களுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சாரு. இப்ப நாங்க அவருக்கு எதிராக நீங்க தவறு அப்படின்னு சொல்றதுனால இப்ப எங்களுக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறாரு. பேசுறதுல ஒரு லாஜிக் வேணும்ல. குற்றச்சாட்டு சொல்லலாம், நாங்களும் குற்றச்சாட்டு சொல்றோம், நாங்களும் குறைகள் சொல்றோம், சுட்டி காட்டுறோம். அது ஒரு லாஜிக் வேணும். நீங்க எங்க இருந்துட்டு வந்து எங்க கட்சியை பத்தி கவலைப்படுறீங்க? இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் ஆட்சியில பங்கு வேணும்னு சொல்றதுல அந்த கட்சியுடைய மாநில தலைவரா இருக்காரு. அவர் ஏன் வந்து அதை வந்து ஆமோதிக்கிறது? நான் வந்து இருங்க, நான் வந்து மைக்கை பார்த்து வீடியோவை பார்த்து சவுத்தை பார்த்தா கேட்க முடியும். எங்க கேட்கணுமோ அங்க கேட்போம். இல்ல எங்களுக்கு இவ்வளவு தொகுதி வேணும்ன்ற அங்கே கேட்க முடியுமா? அவர் என்ன நினைக்கிறாரு? மீடியால கேளுங்க, பொது வெளியில கேளுங்க. குளிர் காயிறேன் நானு, அதான் குளிர் காயெல்லாம் விட மாட்டோம். எங்க கட்சி இருங்க 140 ஆண்டு கால பாரம்பரிய கட்சி, 140 ஆண்டுகள் வரலாற்று சிறப்பு மிக்க கட்சி. எத்தனை தேர்தலை சந்திச்சிருப்போம், இந்த தேர்தலும் அப்படிதான் சந்திப்போம். எங்களுக்கு அகில இந்திய தலைமை இருக்கு. அகில இந்திய தலைமை வழிகாட்டுதல்ல நாங்க கட்சியை நடத்திட்டு இருக்கோம். இவருக்கு என்ன தலைமை இருக்கு? என்ன தலைமை இருக்கு? அவங்க தலைமையை விமர்சனம் பண்ணாங்களா? அவங்க கூட தானே போய் கூட்டணி வச்சிருக்காரு. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், கேட்டாங்களா இல்லையா? அம்மையார் ஜெயலலிதாவை குற்றவாளி, தண்டனை பெற்றவர், அபராதம் செலுத்தியவர், சிறையில் சொன்னாங்களா இல்லையா? அவங்க கூட போய் கூட்டணி வச்சுட்டு எங்களை போய் சொல்லிட்டு இருக்காரு இவரு. 2026 சட்டமன்ற தேர்தல் எல்லா கட்சிகளும் வந்து ஆட்சியில பங்கு வேணும், கூடுதல் தொகுதிகள் வேணும்னு கேட்கிறாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரா இருக்கீங்க, உங்களுடைய நிலைப்பாடு என்ன? கூடுதல் தொகுதிகளா இல்ல ஆட்சியில பங்கா, என்ன முன்னெடுத்து வைக்க போறீங்க? அகில இந்திய தலைமை வந்து எல்லாத்தையும் முடிவு பண்ணும், அகில இந்திய தலைமை பேசணும் சொன்னது ஒரு விஷயம். ஆனா இருந்தாலும் மாநில தலைவரா நீங்க என்ன சொல்ல போறீங்க? நீங்க என்ன கோரிக்கைகளை முன்வைக்க போறீங்க? நாங்க இந்த கேமரா முன்னாடி சொல்ல முடியாது, சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுவோம். இதுலங்க அதெல்லாம் இன் கேமரால பேசுறது, பொது வெளியில பேச முடியுமா? உங்களுக்கு அவ்வளவு விருப்பம் இருந்தா நீங்க போடுங்க, இவங்களுக்கு இவ்வளவு தொகுதி கொடுக்கலாம், இவங்களுக்கு வந்து ஆட்சியில நீங்க எழுதுங்க. ஆனா எங்களுடைய இங்க பாருங்க, எங்க தலைவர்களுடைய விருப்பத்தை எல்லாம் வெளியில பேசுறாங்க. ஓகே, நான் ஒரு தலைமை பொறுப்புல இருக்கேன். நான் கேமரா முன்னாடி போய் எனக்கு இவ்வளவு தொகுதி வேணும், நாங்க இதை விரும்புறோம்னு சொல்ல முடியாது. சொல்ல வேண்டிய இடத்துல அதை சொல்லுவோம். அவர் ஏங்க இது இங்க பாருங்க, இது ஜனநாயக நாடு, எழுத்துரிமை பேச்சுரிமை இருக்கு. அவங்க பேசுறாங்க, அவங்க விருப்பத்தையும் நான் மேல் இடத்துல சொல்லி இருக்கேன். நான் என்ன சொல்றேன், இது வந்து மீடியால வந்து பேச்சுவார்த்தை நடத்தி, மீடியால தொகுதி பங்கீடு படுத்தி, மீடியால எல்லாத்தையும் தீர்வாகிட்டு இங்கேயே கையொப்பம் போட்டுலாம் போக முடியாது. அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, பேச வேண்டிய இடம் இருக்கு, பேச வேண்டிய தலைவர்கள் இருக்காங்க. எங்களுக்கு அகில இந்திய தலைமை டெல்லியில இருக்கு. எங்களுடைய இன்சார்ஜ் கிரீஷ் சோடங்கர் டே டு டே இங்க பார்த்துட்டு இருக்காரு. அவரும் இப்போ வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எங்களுடைய கூட்டத்துக்கு, செயற்குழு கூட்டத்துக்கு வராரு. நாங்க எல்லாத்தையும் இன் கேமரால வாதிப்போம். எல்லாத்தையும் மைக்ல பேசிட்டு கேமரா பார்த்து பேசிட்டு போயிட்டா அப்புறம் என்னங்க ஒரு தேசிய கட்சிக்கு? அதான் சொல்றேனே, முதலுக்கு பாருங்க, நான் ஒரே ஒரு கட்சியில தான் இருக்கேன், தேசிய கட்சி காங்கிரஸ் பேர் இயக்கத்துல இருக்கேன். நான் மூவ்மெண்ட்ல வேலை பார்த்தேன், பொது உடைமை கொள்கையில சித்தாந்தத்தை உள்வாங்கி தலித் இயக்கங்கள்ல வேலை பார்த்தேன், தலித் அமைப்புகள்ல வேலை பார்த்தோம். எந்த தேமுதிகல இருந்தோமா, திமுகல இருந்தோமா, அதிமுகல இருந்தோமா, எந்த அரசியல் கட்சியில இருந்தோம் சொல்லுங்க பாப்போம். அவரு ஒரு முதலமைச்சர் தானே, முன்னாள் முதலமைச்சர் தானே. ஒரு முன்னாள் முதலமைச்சர் கொஞ்சமாவது விவஸ்தை வேணாம், கொஞ்சமாவது நாணம் வேணாம் சொல்லுங்க. ஏங்க இருங்க, எங்க காலில் விழுந்து நீ பதவி பெற்ற வந்து அவங்களுக்கு விசுவாசமா இல்ல. நான் யாருக்கிட்ட காலில் விழுந்து பதவி பெற்றிருக்கேன், ஒரு போட்டோ காட்டுங்க.
வரலாறு சொல்லுங்க பாப்போம். சுயமரியாதையோட வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களை பத்தி பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி இருக்கு சார்? விசிக ஆரம்பித்தது தலித் இயக்கமா தான் ஆரம்பிச்சாங்க. அது ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்று நான் சொல்றதை கேளுங்க சார். விசிக ஆரம்பிக்கும் போது ஒரு தலித் இயக்கமா தான் ஆரம்பிச்சது. டிபிஐ இருந்துச்சு, தலித் பேந்தரா இருந்துச்சு, அப்புறம் விசிகாவை மாறிச்சு. 2 சட்டமன்ற உறுப்பினர் 2 தலித் தான் இருந்தோம் நாங்க அந்த கட்சியில இருக்கிற வரைக்கும். சரியா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தலித் இயக்கமா இருந்தா, அதுக்கப்புறம் ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்று எல்லாருக்குமான கட்சியை அதை கொண்டு செல்லணும் தலைவர் நினைக்கிறாரு, கொண்டு செல்றாரு. அதுல எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. நீங்க யாரு சொல்றதுன்னு கேக்குறேன். நான் தமிழ்ல தானே சொன்னேன், ஆங்கிலத்தை சொல்லல. நான் இருக்கிற வரைக்கும் 2 தலித் சட்டமன்ற உறுப்பினர் தான் இருந்தாங்க. அதற்கு பிறகு பல சமூகங்களை சார்ந்தவர்களை சட்டமன்ற உறுப்பினராக ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்குன்ற எல்லா சமூகத்துக்குமான கட்சியா இருக்கு. நல்லது தானே அது. அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்கு? ஏங்க திருப்பி திருப்பி சொல்றேங்க, கேமரா முன்னாடி எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. அதை நீங்களும் விரும்பாதீங்க. 140 ஆண்டுகள் பாரம்பரியம் உள்ள காங்கிரஸ் கட்சி இது. எங்களுக்குன்ட்டு ஒரு இடம் இருக்கு பேசுறதுக்கு. எங்க தலைவர்கள் இருக்காங்க. எங்களுடைய அகில இந்திய பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் இருக்கார். சரியா? அவர் வந்து முடிவெடுப்பார், அவர் பேசுவார். நன்றி. ஏங்க அவங்க அவர் எழுதுறாங்க எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆட்சியில பங்கு வேணும்ன்றது அடிக்கடி சொன்னாரு. ராஜேஷ்குமார் சொன்னாரு. அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? இந்த மாதிரி அகில இந்திய தலைமை வந்து சொல்லும். நீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க என்ன விரும்புறீங்க சொல்லுங்க. நீங்க இல்ல உங்க விருப்பத்தெல்லாம் சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க. உங்க டிவி கேமரா முன்னாடியே தொகுதி பங்கீடு பண்ணுங்கன்னு சொல்றீங்க. உங்க கேமரா முன்னாடியே பேச்சுவார்த்தை நடத்துன்றீங்க. இது ஜனநாயகமா? அது எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நடவடிக்கை எடுப்பாங்க.